டிட்வா புயல் காரணமாக ராமேஸ்வரத்தில் 2 நாட்கள் கனமழை கொட்டி தீர்த்தது. இந்த நிலையில் பல்வேறு பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கும் நிலை ஏற்பட்டிருக்கக்கூடிய வேளையில் மக்கள் தங்கள் வீடுகளுக்கு படகில் செல்லும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அந்த காட்சிகளையும் நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தொடர்ந்து அப்பகுதி மக்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். கனமழை பெஞ்சதுல இருந்து ஒரு 3 நாளா வீட்டில் தண்ணி கிடக்கு. எல்லா ஏரியா ஃபுல்லாக தண்ணி தான். நாங்கள் படகுல தான் கரையை போகிறது, ஸ்கூலுக்கு சின்ன பிள்ளைகளை விடுறது, கடைக்கு போகிறது எல்லாமே இந்த படகுல தான் வந்துகிட்டு இருக்கோம். இந்த தண்ணியை வெளியேற்றி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். மக்கள் தண்ணி கிடக்கு இங்கே இங்கே ஏரியா ஃபுல்லாக அந்த ராஜா நகர், ராஜீவ்காந்தி நகர், ஐயந்தோப்புங்கிற ஒரு 3 ஏரியா ஃபுல்லாகவே தண்ணி தாங்க. வீடுகள் ஃபுல்லாக தண்ணி தாங்க. என்ன பாதிப்பு சந்திக்கிறீங்க? கொஞ்சம் வாழ்வாதாரம் எங்களுக்கு பாதிக்க தான் செய்யுது. எங்கள் கடைகளுக்கு போகிறது, பெண்கள்லாம் இறங்கி நடந்து போக முடியலை. அதனால படகுல தான் போகிற மாதிரி இருக்குது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பூபேஷ் வழங்க கேட்கலாம். பூபேஷ், வணக்கம். அப்பகுதி மக்கள் அளித்த பேட்டியையும் பார்த்தோம். தொடர்ந்து அங்கே இந்த நீரை வடிவதற்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளோ அல்லது மீட்பு பணிகளோ எதுவும் நடைபெறவில்லையா? அவர்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கான ஏற்பாடுகளும் எதுவும் செய்து தரப்படவில்லையா? அது பற்றிய விவரங்கள் என்ன? வணக்கம். ராமேஸ்வரம் பகுதியில அந்த டிட்வா புயல் எதிரொலியாக கடந்த 2 நாட்களாகவே பலத்த மழை வெளுத்து வாங்கியது. இந்த நிலையில வெறுமனே பெய்த அந்த 2 நாட்கள் மழைக்கே ராமேஸ்வரம் தீவு பகுதி முழுவதும் ஸ்தம்பிக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளது. குறிப்பாக அந்த நகர் பகுதிக்கு தேங்கி இருக்கக்கூடிய மழைநீரை அப்புறப்படுத்துவதில் அதிகாரிகள் அலட்சியம் காட்டுவதாகவும், அது மட்டுமல்லாது அந்த வடிகால்களை முறையாக தூர்வராது உள்ளிட்ட குறைபாடுகள் காரணமாகவே தங்களது வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்திருப்பதாக அந்த பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். குறிப்பாக தங்கச்சி மடத்தை அடுத்த ராஜா நகர், ராஜீவ்காந்தி நகர், ஐயன்தோப்பு உள்ளிட்ட பகுதிகளில் 200க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பத்தினர் வசித்து வர்றாங்க. அந்த அடிப்படையில அவங்களுக்கு அந்த 2 நாட்களாக பெய்த மழையின் காரணமாக இடுப்பளவு மழைநீர் அந்த பகுதி முழுவதும் தேங்கி வீடுகளுக்குள்ளேயே அவர்கள் முடுங்கும் சூழல் உருவாகியுள்ளது. குறிப்பாக தங்களுடைய அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காக பால் மற்றும் மருந்து உள்ளிட்ட வாங்குவது வெளியில் செல்ல முடியாத சூழல் இருப்பதால் அந்த மீனவ கிராமத்தினர் படகு மூலம் சென்று தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மீண்டும் படகுகள் வழியாகவே வீட்டிற்கு வரக்கூடிய அவல நிலை இருக்கிறது. அதிகாரிகள் யாரும் தங்களை பார்வையிட என்றும் உடனடியாக அந்த பகுதியை பார்வையிட்டு அவர்களுக்கு தேவையானவற்றை செய்து தருவதோடு இனியும் இது போன்று நடக்காத வண்ணம் உரிய நிரந்தர தீர்வை எடுக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.